அனைவருக்கும் வணக்கங்க. நிறைய பேர் கேட்குறோம், நம்ம ஒரு நிலத்தை விளைநிலமாக எப்படி மாற்றுறது, இவ்வளோ நாள் சும்மா கிடந்துச்சு, இந்த நிலத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் இதற்கான விண்ணப்பத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது வேளாண்மை பொறியியல் துறை அந்த அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்கள நேரில் பார்க்க சொல்லலாம். அங்கே ஒரு என்ஜினியர் இருப்பார், அவரை நேரில் பார்க்க சொல்லலாம். பார்க்க சொல்லிவிட்டு அந்த இடத்த, உதாரணத்துக்கு மேடு பள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்கள்ட்ட ஜேசிபி இருக்குது, ஹிட்டாச்சி இருக்குது, அதை கொண்டுட்டு சுரண்டி ஒரு சமமான நிலமாக மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதற்கான தொகை குறைந்த வாடகையில் இருக்கும். அதை நம்ம கட்டிட்டோம்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் முறையான உழுகிற வேலையை கரெக்டாக பண்ணலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை உழுதரலாம். அப்போ நம்ம நிலம் பார்க்க எப்படி இருக்கும், ஜேசிபி ஹிட்டாச்சியில் வேலை பார்த்ததுக்கப்புறம் கரை போட்டுருவாங்க, நிலத்துக்கு கரை போட்டுருவாங்க. கரை போட்டதுக்கப்புறம் உழுதுருவாங்க. இந்த உழுத நிலம் அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவை பொறுத்து பாய்ச்சி, அல்லது மழை பெஞ்சதுன்னா அந்த காலத்தில் சணப்பு தக்கைப்பூண்டு ரெண்டும் பாதி பாதி அளவில், உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ, இது 10 கிலோ அது 10 கிலோ, சணப்பும் தக்கைப்பூண்டும் அதை விதைச்சி உழுது ஒரு விவசாயமாக பண்ணணும். எடுத்தோடனே இதை பண்ணோம்னா ஒரு 40-45 நாளில் பார்த்திங்கன்னா நம்ம தோல் உயரத்துக்கு ஒரு செடி வளரும். வளரணும், வளர்கிற மாதிரி வளர்க்கணும். அப்படி வளரும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த விதைகளை தூவி வளரும்போது பொதுவாக இந்த நுண்ணூட்ட கலவை ஒரு 5 கிலோவும், ஜிப்சம் ஒரு 50 கிலோவும், அதே மாதிரி ராக் பாஸ்பேட் 50 கிலோவும், இது எல்லாத்தையும் நிலத்தில் தூவிடணுங்க. தூவுறப்ப அந்த பயிர் நல்லா வளர்றப்ப அது என்ன செய்யும்னா, அந்த பயிர் வளர்றப்ப இந்த பொருள் எல்லாம் அதோட வேர் பகுதியில் வச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அது வளர்றப்ப நம்ம இதை மடக்கி உழுகிறோம். இப்போ என்ன நடக்கும்னா, 45ஆம் நாள் மடக்கி உழுகிறப்ப அந்த செடியோட அந்த உடம்பு பகுதியும் நம்ம ஏற்கனவே போட்ட இந்த நுண்ணுயிர்களும் அப்படியே கலந்து அப்படியே பொதுப்பாக அந்த மண்ணில் ஊறி மண் மேலே ஒரு மசால் கடலை மாதிரி பரவி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே துறையில் சொல்லி வரப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் உழுதுறதில் இந்த வேலையை செய்கிறோம். இப்படி ஒரு காரியம் இந்த சணப்பு தக்கைப்பூண்டு போட்டு மடக்கி உழுதுருந்தோம்னா இந்த இதனால் அந்த இடம் பார்த்தா ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு தரமான இடமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிலத்தில் முதல் பயிரை நம்ம என்ன செய்யலாம்னா, பூமிக்கு கீழே விளையிற எண்ணெய் வித்து பயிர்களாக கடலை போடலாம். அப்படி கடலை போடுறப்ப அதோட விளைச்சல் கிடைக்கிறத விட அந்த கடலை செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மண்ணில் திருப்பியும் தங்க வாய்ப்பு இருக்குது. குறைந்த சத்துக்களோட மண் திருப்பியும் தங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த அமைப்பை செய்யும்போது மழை பெய்தது அப்படின்னா எங்கேயும் புது மண் இல்லைங்களா, புது வரப்பு, புது கரை அப்படிங்கிறப்ப அது உடச்சிட்டு போயிடாமல் இருக்க, இந்த கரை உடச்சிட்டு போயிடாமல் இருக்க மழைக்காலத்தில் ஒரு தடவை மழை பெய்கிறப்ப ஆய்வு செய்யணுங்க. ஆய்வு செஞ்சு எங்கேயாவது வரப்பு பிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை திருப்பி கொஞ்சம் சரி பண்ணி தண்ணீர் உடச்சிடாமல் இருக்கிறதுக்கான வழிகளாக செய்யணும். ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, ஒரு வேளை செய்யாமல் விட்டிங்கன்னா கரை உடையுதுன்னா என்ன நடக்கும்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய மேல் மண் எல்லாமே சத்தோடு அது வழியாக அடிச்சுட்டு போயிடும். அப்போ மண் பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக மாறிடும். அப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் மண் இவ்வளோ காலமாக நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்ததுனால மழை பெஞ்சு அரிச்சிட்டு போய் பலன் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வரப்பு போட்டிருக்கோம். அந்த வரப்பு எப்படி போடணும்னு தெரியுங்களா, எது பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் 3 அடி உயரம் இருக்கிற மாதிரி வரப்பு போடணும். 3 அடி உயரம் இருக்கணும். மேலே தலையை தட்டினோம்னா குறைஞ்சபட்சம் 2.5 அடி உயரத்துக்கு இருக்கணும். இதோட நடந்து போகிற பாதை 1.5 அடி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல அகலமான கரையாக போட்டுட்டால் பிஞ்சு போகாது. இதை மட்டும் நம்ம கணக்கில் வச்சு செய்யலாம். நல்ல விளைநிலம்ங்கிறது ஃபஸ்ட்டு இதுதான். முறையான வரப்பு, நல்ல பொதுப்பாக உழுகிறது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி உழுகணும். அப்படி உழுகிறப்ப நம்ம கீழே பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அடியிலேருந்து 3/4 அடி மண் தெளிவாக அப்படியே பொதுன்னு இருக்கணும். இந்த அமைப்பை நம்ம செஞ்சாலே ஒரு நல்ல விளைச்சலுக்கான ஒரு நிலம் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லா பகுதியிலையும் பண்ணலாம். இதை செஞ்சுட்டு அடுத்த விவசாயத்தை பண்ணுங்கள். இந்த செலவு நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவான பணத்தையும் நீங்கள் சேர்த்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.